ஆட்டுக்குடலை நம்ம வாங்கி ஏன்னா சாட்டாக போடுவோம். அதாவது வாங்கி அப்படியே கொஞ்சம் கழுவி ஒரு கொஞ்சம் லைட்டாக வேக வச்சு அதை மறுபடியும் கழுவி அந்த ஆட்டுக்குடலை எப்படி வெட்டணும் அப்படின்னா கத்திரிக்கோள் இருக்கு பாருங்கள், கத்திரிக்கோள் நம்ம துணி வெட்டுறோம்ல கத்திரிக்கோள், இதை நல்லா கழுவி இதை வச்சு வெட்டினா ஒரு 5 நிமிஷத்தில் வெட்டிடலாம். எவ்வளோ ஆட்டுக்கறி நான் இந்த ஆட்டு குடல்னாலும் இந்த கத்திரிக்கோள் வச்சு பொடுசாக வெட்டி மறுபடியும் வேக வச்சுருக்கோம். ஓகேவா, வேக வச்சுருக்கோம். அதுக்கு தேவையான மசாலா இங்கே பாருங்க, சின்ன சீரகம், பெரிய சீரகம், மல்லி, வத்தல், தேங்காய். ஓகேவா, இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கிட போகிறோம். மிக்ஸ் மசாலா ஓகேவா, கரம் மசாலா, மஞ்சள் பொடி கூட கொஞ்சம் போட்டுடுங்க, ஏன்னா குடலுக்கு நல்லாயிருக்கும். சால்ட்டு தேவையான உப்பு போட்டுடுங்க. ஓகேவா, கொஞ்சம் காயப்பொடி கூட கொஞ்சம் போட்டுடுங்க. கொஞ்சம் நல்ல மிளகு பொடி. ஓகேவா, எல்லாம் போட்டு வேக வைக்கும். தக்காளி போட்டு விடுதோன்னே, தக்காளியும் அதோட நம்ம வேக வச்சுக்கிடுவோம். ஒரு 2 தக்காளி போட்டுருக்கோம். தேங்காய் போடுதோன்னு தேங்காய் போட்டுருக்கோம். அதில் வெங்காயம் போடுதோம். ஓகேவா, வறுத்து வச்சுருக்க வத்தல் எல்லாம் அள்ளி போடுதோம். நம்ம இதை திருச்சி கொடுத்தோம். சின்ன சீரகம், பெரிய சீரகம் குடல் வந்துட்டு அதில் நம்ம அரைச்சி வச்சுக்க மசாலாவை அது தட்டுறோம். ஓகேவா, அரைச்சி வச்சுக்க மசாலாவை அதில் நம்ம அரைச்சி வச்சுக்க மசாலா தட்டுறோம். ஓகே, வச்சுக்க மசாலா தட்டுறோம். ஓகேவா, அதில் இஞ்சி பூண்டு வந்துருக்கா, இது இந்த தாளிச்சத்தை அப்படியே ஃபுல்லாக தட்டிடணும். ஓகேவா, தட்டி விட்டு கிண்டி விட்றோம். கிண்டி விட்டுருங்க. பாருங்கள் குடலுக்கு எப்படி இருக்கு பாருங்கள், குடல் கறி ரெடி. ஓகேவா, இதே மாதிரி நீங்களும் பண்ணி சாப்பிடுங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். நம்ம குடலை நம்ம கழுவுன எப்படி கழுவிருக்கோன்னு சொல்லியிருக்கோம், என்னென்ன போட்டுருக்குன்னு பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா குடல் வாடங்கிறதே வராது. சூப்பராக இருக்கும், அருமையாக. மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.